अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्तीभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ஊனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன் ஆனேரேழ்வெண்ணான் அடிமைத்திறமல்லால் கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து கோனேறி வாழும் குருகாய் பிறப்பேனே. இந்த பாசுரம் இந்த பதிகத்தில் இருக்கிறபடி நம்முடைய ஸ்வரூபானுரூபமாக உத்தர கிருத்தியத்தை பண்ண வேணும் அப்படின்னு சாய்க்கிறார் சுவாமி தேசிகன். இந்த திருமொழியில் ஏற்கனவே சொன்னோம், பாகவத கைங்கரியம் எப்படி பண்ணணும் அப்படின்றது, பாகவத கைங்கரியம் பிரதானம் அப்படின்றத இதில் காண்பிக்கிறார் அப்படின்னு சொன்னோம். இது எப்படி, இது முதல் 10 பெருமாளை என்னைக்கு நாம் சேவிக்க போகிறோம் அப்படின்னு பாரிச்சார் அப்படின்னு சொன்னோம். 4ஆம் திருமொழியில் பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணுறத பற்றி சொல்கிறார்னு சொல்கிறது எப்படி, அது எம்பெருமான் பொன்மலைமேல் ஏதேனும் ஆவேனேன்னு திருமலையில்தான பிறவியை, ஏதோ ஒரு பிறவி திருமலையில் எனக்கு கிடைக்கணும், அந்த எம்பெருமான் வாழக்கூடிய பரிசரத்தில் எதுவாக இருந்தாலும் அந்த பிறவி எடுத்தால் போரும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கார். இது பாகவதாளுடைய கைங்கரியம் எப்படி ஆகும்? அதாவது அதுக்கு சங்கதி வேணுமோ இல்லோ அப்படின்னு சொன்னால், முதல்ல திடர் விளங்கு கரை பொன்னி நடுவு பாட்டு திருவரங்கத்தரவணையில் பள்ளி கொள்ளும் கடல் விளங்கு கருமேனி அம்மான் தன்னை கண்ணாரக் கண்டுகக்கும் காதல் தன்னால், அவனை கண்ணார கண்டு காண வேணும் அப்படின்ற ஆசையினால் இந்த 10 பாட்டை பாடினார் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் கண்குண்ண கண்ணின எண்ணுகளோ கண்குளிர காணுனாலே வாயார எண்ணுகளோ வாழ்த்துனாலே அப்படின்லாம் வரிசையில் கொய்மலர் தூ எண்ணுகளோ கூப்புனாலே அப்படின்லாம் சொன்னார். அதனால் முதல் திருமொழியில் எம்பெருமானை எப்போ நாம் சேவிக்க போகிறோம்னா அது கைங்கரியம். கொய்மலர் தூ எண்ணுகளோ கூப்புனாலேன்னு சொன்னார். அதனால் அது கைங்கரியம், எப்போ பெருமாளை சேவித்து கைங்கரியம் பண்ண போகிறோம் அப்படின்னு பாரிச்சார் அப்படின்றது சித்தம். 2வது திருமொழிய கடைசி பாட்டில் அல்லிமாமலர் மங்கநாதன் அரங்கன் மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று மேவு மனத்தனாம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது ஸ்ரீரங்கநாதன் தான் என்ன, அல்லிமா மலர்மங்கநாதன் அரங்கன், அப்படிப்பட்ட அரங்கனுடைய மெய்யடியார்கள் தம் எல்லையில் அடிமை திறத்தினில் என்று மேவு மன, நாம் என்னைக்கு அந்த பாகவத பரிசு எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு எப்போ நாம் கைங்கரியம் பண்ண போகிறோம், அங்கே எப்போ பெருமாளை சேவித்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண போகிறோம்னு முதல்ல பாரிச்சார். அதனுடைய காஷ்டையாக இருக்கக்கூடிய எல்லை நிலமாக இருக்கக்கூடிய பாகவதாளை சேர்ந்து என்றைக்கு நாம் கைங்கரியம் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த 2ஆம் 10 சாய்ச்சார். அது பல ஸ்ருதியில் இருக்குது. கடைசி பாட்டில் ஆரம்பத்துலேயும் ஒரு பாட்டு சேவிப்போம். ஆட்டமேவி அலந்தழைத்தயர் வெய்துமை அடியார்கள் தம் ஈட்டங் கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. எம்பெருமானே ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லி சேவிக்கக்கூடிய அடியார்கள் இல்லை, அடியார்கள் கூட்டம், அது கண்டிட கூடுமேல் அது காணும் கண் பயனாவதே. அந்த மெய்யடியார்கள் கூட்டத்தை பார்த்தா
ஆடிப்பாடி அரங்கவோ என்னழைக்கும் தொண்டரடி பொடி ஆடனாம் பெரில் கங்கை நீர் குடைந்தாடும் வேட்கை என்னாவது. ஐயோ, கங்கைக்கு போனோம், நன்னா கங்கையில் அவகரித்து ஸ்நானம் பண்ணணும், பாப்பமெல்லாம் போகணும், நம்முடைய பாப்பமெல்லாம் கங்கை பாப்பத்தை போக்கடிக்கக்கூடியதாச்சே அப்படின்னு இருக்கக்கூடியதாச்சே. அந்த வேட்கை இருக்குது அவா, அது என்னத்துக்கு? கங்கைக்கு போனோம், கங்கையை போய் பாவத்தெல்லாம் தான் நன்னா தீர்த்தாமாடி ஸ்நானம் பண்ணி நம்முடைய பாபத்தெல்லாம் கழிக்கணும் அப்படின்ற அவாவே வேண்டாம். ஆடிப்பாடி அரங்கவோ என்னழைக்கும் தொண்டரடி பொடி ஆடனாம்பரில். ரங்காரங்கான்னு பாகவத்தாள்லாம் ஆடி பாடுறாளே, அவள் அப்படிப்பட்ட தொண்டருடைய அடிப்பொடி அந்த பாத தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. என்ன ஜெயந்தி புவனத்ரான பதபங்கஜரேணவஹா அப்படின்லாம் பாகவத்தாளுடைய பாத தூளி நம்ம பரிசுத்தம் பண்ணும்னு சொல்லியிருக்கேன். அதில் அந்த தொண்டரடிப்பொடி ஆடனாம்பரில் அந்த பாதத்தூளி பற்றி அதில் நாம் அந்த மாதிரி பாதத்தூளி படுற மாதிரி அவள் மத்தியில் போய் நாம் இருந்து அது வாய்ச்சதுன்னா கங்கைக்கு போய் ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ணி நம்முடைய பாபத்தை தொலைக்கணுன்ற அந்த வேட்கை ஆசை இருக்குதே, அது வேண்டியதே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். அதனால் என்னென்னா, 2வது திருமொழியில் பாகவதாளோடு சேர்ந்து பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணி அவளுடைய அனுகிரகத்தை எப்போ நான் பெறப்போகிறேன் அப்படின்னு பாரிக்கிறார். 3வது திருமொழியில் அங்கையாழி அரங்கனடியினை தங்கு சிந்தை தனிப்பெரும் பித்தனாய் அப்படின்னு சாய்கிறது. கடைசி பாட்டில் அங்கையாழி அரங்கன் அடியினை இருக்குதே, அந்த அடியினையில் தங்கு சிந்தை என்னுடைய அங்கே முதல்ல என்னாச்சு, என்னைக்கு என்னுமேவு மனத்தனாம். அப்போ அங்கே என்ன சொன்னார், அந்த பெருமாளை என்னைக்கு கண்ணார கண்டுகக்கும் காதல்னு சொன்னார். ஆனால் அந்த ஆசை அப்படின்னு இங்கே அப்படி இல்லை. தங்கு சிந்தை அந்த பெருமாள் சேவை கிடைச்சிடுத்து அந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். என்ன என்னது ஐயனே அரங்கா என்னழைக்கின்னேன் மையல் கொண்டொழிந்தேன் எந்தன் மாலுக்கே ஆலியாழையாரங்காவென்னு மாலொழிந்தேன் எந்தன் மாலுக்கே பித்தனாயொழிந்தேன் எம்பிரானுக்கு பேயனாயொழிந்தேன் எம்பிரானுக்கு அப்படின்லாம் சொல்கிறார். அதனால் அந்த 3வது பதிகத்தில் எம்பெருமானுடைய சேவை கிடச்சி அவனிடத்துலையே தங்கு சிந்தை தனி பெரும் பித்தனாய், அப்படியே சிந்தை அவனிடத்துலையே ஊன் இருக்குது, அப்படியே பித்து பிடிச்சி போச்சு. அப்படின்னா அவனையே சுற்றி வர்றதும் வலம் செய்கிறதும் தொழறதும் இதுவும் ஸ்தோத்திரம் பண்ணுறதும் அடியார்களோட கழிக்கிறதும் அப்படி இப்படி. அதனால் அடுத்தது என்ன, முதல் தசகத்தில் பாரித்தது 3வது தசகத்தில் கிடைச்சுடுத்து, 2வது தசகத்தில் பாரித்தது விரும்பினது 4வது தசகத்தில் கிடைக்கிறது அப்படின்ற சங்கதி. அதே ஆழ்வாரே அங்கே காமிச்சிருக்கார் பாருங்க. 2வதுல இதுதான் இது பண்ணுறாருன்னு. முதல்ல பெருமாளை சொல்லிகிட்டே வந்தார். அதுக்கப்புறம் மங்களாசாசனம் பண்ணக்கூடிய பாகவதாள் பரிசரத்தில் இன்பமிகு பெருங்குழவு கண்டு யானும் இசைந்துடனே என்னுகளோ இருக்கு நாளேன்னு அந்த இருளுரிய 10வது பாட்டிலேயே அடுத்த பதிகத்துக்கு பூர்வாங்கமாக இங்கேயே சொல்லிட்டேன் சூச்சனமாக. இன்பமிகு பெருங்குழு கண்டு யானும் இசைந்துடனே என்னுகளோ இருக்கு நாளேன்னு. அதனால் முதல் பதிகத்தில் பெருமாளை என்னைக்கு நாம் கண்டு தொழுது வணங்கி எல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது முதல் 10ல் சொன்னார், பாரிச்சார் என்னைக்கு இன்னுட்டு. 2வதுல பாகவத பரிசரத்தில் என்னைக்கு நாம் கைங்கரியம் பண்ணி வாழ போகிறோம் அப்படின்னு பாரிச்சார். 3வதுல முதல் 10ல் பெருமாளுடைய பாரித்தபடிக்கு 3வதுல கடைச்சுட்டத்தை பண்ணார். இப்போ 2வதுல பாரிக்கிறபடி 4வது 10ல் இது கிடைக்கிறது. ஆனால் இது பாகவத கைங்கரியத்தை பெற்றபடியை பாகவத கைங்கரியம் எப்படியெல்லாம் பெறலாம் அப்படின்றதுக்கு அந்த விஷயத்தை இந்த பிறவியெல்லாம் சொல்லி காண்பிக்கிறார்.
இதுதான் இந்த இடத்துல சங்கதி. எம்பெருமான் பொன்மலமேல் ஏதேனும் ஆவேலேன்னு எதனா ஒரு பிறவியானா கூட அந்த பிறவியினால் என்ன பயன்? பிறவி பயன் என்ன? ஒருத்தர் பிறக்கிறான்னா அந்த பிறவியினுடைய பயன் வேணுமோ இல்லை? அந்த பயன் எம்பெருமான் மலை மேலே பிறக்கிறதே பயன் இல்லை. அந்த பிறந்து என்ன பண்ணணும்? பிறந்தா தேவையில்லையா? பிறக்காட்டா தேவையில்லையா? பிறந்தா நடுவில் ஒரு இருப்புன்னு ஒன்று இருக்குமோ இல்லை? பிறப்பு இருப்பு அப்புறம்தானே இறப்பு. ஆனால் அந்த இருக்கிற காலத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா பாகவத கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றத இந்த 10 நன்னா சொல்லியிருக்கார். அதை இதை பார்ப்போம். ஊனேறு செல்வத்துடல் பிறவியான் வேண்டேன். ஊனேறு செல்வம், செல்வம் சேர்ந்ததுன்னா என்ன? நன்னா போஷாக்கா நன்னா சாப்பிட்டுட்டு மதன்னு சரீரம் வளரும், மாம்சம் வளரும், சரீரம் நன்னா சதப்பற்று போட்டு நிற்கும். அதனால் ஊனேறு செல்வத்து உடல் பிறவியான் வேண்டேன். ஊனேறு உடலை வளர்க்கக்கூடிய செல்வம் இருக்குதே, அப்படிப்பட்ட பிறவி எனக்கு வேண்டாம். அதாவது நல்ல பணக்கார பிறவி, நல்ல சொகுசு வாழ்க்கையாக வாழ்ந்து நன்னா மதன்னு வளரக்கூடிய சரீரம் பெறக்கூடியதான அந்த பிறவி வேண்டியதில்லை. ஊனேறு செல்வத்துடல் பிறவியான் வேண்டேன். அந்த இது என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி மதன்னு வளரக்கூடிய சரீரம் வளரக்கூடிய செல்வத்தோடு கூட பிறக்கக்கூடிய பிறவி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதனால் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. ஏன்? எம்பெருமான் தன்னுடைய வஸ்து, அவனுடைய வஸ்து நாமலாம். அவன் எம்பெருமான் தன்னுடைய வஸ்துவை அவனுக்குன்னு அர்ப்பிச்சுட்டாள்னா அவன் அந்த வஸ்துவை எப்படி காப்பாற்றுறான்? எப்படி? அதுக்கு எவ்வளோ தடங்கள் இருந்தாலும் அந்த வஸ்துவை அவன் கை கொண்டு நன்னா காப்பாற்றுவன். ஆனேரேழ்வன் நான். எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? அந்த கும்பனுடைய மகள் நப்பின்ன பெருமாளுக்குன்னு கிருஷ்ணனுக்குன்னு இது பண்ணிட்டா. ஆனால் அதுக்கு கன்னியா சுல்கமாக தடையாக இருந்தது 7 எருது. அந்த 7 எருதை தடையை நீக்கி உடைச்சிண்டு அந்த நப்பின்ன தோல் புணர்ந்தான். ஆனால் மாதிரி எம்பெருமான் என்ன பண்ணுவான்? அவனுடைய வஸ்துன்னு சமர்ப்பிச்சுட்டோன்னா அவன் எவ்வளோ தடை இருந்தாலும், அதாவது தடைன்னா என்ன? நம்ம இடத்துல எவ்வளோ பாப்பங்கள் இருந்தாலும் அவங்கிட்ட நாம் போய் சேர ஒட்டாத எவ்வளோ பாப்பங்கள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் அவனே போக்கடிச்சுடுவான். என்ன? அகந்த்வா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. நாம் அதுக்கெல்லாம் பிராயசித்தம் பண்ணி போக்கடிக்கிறோம் இல்லை, அவனே அதை போக்கடிச்சுடுவான். ஆனேரேழ்வென்னான். அதுதான் அந்த காமிக்கிறது. இந்த மதமதான சரீரத்தை வச்சுட்டு நாம் ஒன்றும் பிராயசித்தம் பண்ண போகிறது இல்லை. மதமதான சரீரம் இருந்தால் ஒரு பிராயசித்தம் பண்ண முடியாது. என்ன? ஏன்னா அப்பப்போ ஆகாரம் கேட்டுட்டே இருக்கும், அது ரொம்ப சொகுசாக இருக்கும், எந்த காரியமும் பண்ணுறதுக்கு வணங்காது, அப்படி இருக்கும். அதனால் அந்த பிறவி வேண்டாம். ஆனேரேழ்வன் நான். அதனால் என்ன பண்ணணும்? அவனை சேர்ந்தவனாகி அந்த எம்பெருமானை நாம் சேர்ந்தவனாயிட்டு அடிமை திறமல்லால் அந்த அடிமை தான் நாம் பண்ணணும். ஏன்னா அவனுக்கு சேர்ந்துட்டோன்னா அவனுக்கு நாம் அடிமை பண்ணணும். அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு நாம் அர்ப்பிச்சுட்டோன்னா அவன் எவ்வளோ தடை இருந்தாலும் அந்த தடையெல்லாம் அவனே போக்கி நம்ம ஆட்கொள்வன். அப்போ ஆட்கொண்டான்னா நாம் தான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அவ்வளோதான். அடிமை திறமல்லால் அது எப்படி வரும்? அதை எப்படி அவன் காண்பிக்கிறான்? எப்படி நாம் இருந்தால் வரும்? ஆன மாதிரி தன்மைன்றது. கூனேறு சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து. கூனேறு சங்கமிடத்தான். சங்கத்தை இடக்கையில் வச்சுட்டுருக்கான். அந்த சங்கம் எப்படிப்பட்டது? கூனேறு வளைஞ்சதானே சங்கம். அந்த சங்கம் என்ன பண்ணுறது? தான் சங்கத்தை கொண்டு நமக்கு என்ன உணர்த்துறான் இடது கையில் வச்சுண்டு அப்படின்னு சொன்னால், நீ இந்த சங்கம் எப்படி வளைஞ்சிருக்குதோ ஆன மாதிரி நீ வளைந்த சுபாவமாக இருந்தியானா என்னிடத்துல வணங்கினேன்னா உன்னுடைய வஸ்து நீ என்னை கைக்கொள் அப்படின்னு நீ வணங்கினியானா பிரபத்தி பண்ணையானா அப்படின்னு அதை காண்பிக்கிறான். அது மாத்திரம் இல்லை, அதை இடது கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால அவன் இடம் கொடுக்குறேன் அப்படின்றான். தன் இடத்துல
இடம் கொடுக்குறத இடது கையில் வச்சுட்டு காமிக்கிறான் நமக்கு. அவன் நீ இந்த மாதிரி வளைஞ்சியானா இந்த சங்கத்தை போல என்னிடத்துல உனக்கு இடம் உண்டு அப்படின்னு காமிக்கிறான். இடம் உண்டு அப்படின்னு நமக்கு அங்கே ஒரு சீட்டு கொடுக்குறான், இடம் கொடுக்குறான் அவனுடைய பரிசரத்தில். அதை தான் இடக்கையில் சங்கத்தை வச்சுட்டுருக்கா காமிக்கிறான். நாம் என்ன பண்ணணும், அந்த சங்கத்தை போல் இருக்கணும். அவன் என்ன பண்ணணும், அந்த சங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கான். வளைந்த தன்மையாக இருக்கக்கூடிய சங்கத்தை இடக்கையில் வச்சுட்டு இருக்கிறதுனால நீ வளைந்தவனா ஆனையானா, நீ வளைந்து வணங்கினியானா உன்னுடைய வஸ்துபானானே நீ தான் என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு சரணாகதி நீ வளைஞ்சுட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன், இடம் கொடுப்பேன். இந்த சங்கத்தை பார், இடக்கையில் வச்சுட்டுருக்கேன், இடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உனக்கு இடம் கொடுப்பேன்றதை காமிக்கிறான். அதனால் பூனேரி சங்கமிடத்தான் தன் வேங்கடத்து, அவனுடைய அந்த வேங்கடத்தில் வேங்கடம் எப்படி உனக்கு இடம் கிடைக்கும், நான் நிற்கிற அந்த மலையே உன்னுடைய பாபத்தை போய்க்கிடும், நானே போக்க வேண்டாம். வேங்கடையை தீத்தி வேங்கடம்னு நான் நிற்கிறனே அந்த மலையே பாபத்தை போக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதனால் நீ வளையணும், வளைஞ்சாக்கா உனக்கு நான் இடம் கொடுப்பேன். எப்படி, உன்னுடைய பாபமெல்லாம் இந்த மலையே போய்கிடும். வேங்கடத்து கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. அந்த வளைந்த தன்மை வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல வைஷ்ணவன் ஆகணும். வைஷ்ணவன்னா என்ன அர்த்தம், விஷ்ணுவை நம்ம உள்ள வச்சுட்டுருக்கோம், அதனால் பெருமாள் அந்த விஷ்ணு நம்ம அவன் உள்ளத்தில் வச்சுப்பான். அந்த வைஷ்ணவனான தன்மை ஓணும். அதனால் கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. அங்கே பெருமாள் பரிசரத்தில் கோனேரி சுவாமி புஷ்கரணின்னு இருக்கே, அதில் என்ன பண்ணுவா, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறவாள்லாம் பாத பிரக்ஷாலனம் அந்த அஸ்த பிரக்ஷாலனம்லாம் பண்ணிட்டு ஆச்சமனாதிகள்லாம் பண்ணிட்டு பெருமாளை போய் பெருமாளுக்கு போய் கைங்கரியம் பண்ணுவா பாகவதாள் அடியார்கள்லாம் தொண்டர்கள்லாம். அதனால் அந்த அடியார்களை சேவித்து அடியார்களை சேவிக்கக்கூடிய பாக்கியம் அந்த கோனேரியில் நான் குருகா கொக்கா பிறந்தேன்னா நாரையா பிறந்தேன்னா எனக்கு அந்த வைஷ்ணவத்தன்மை அவளை பார்த்து வரும். ஏன் கொக்கு அதனால்தான் அந்த வைஷ்ணவத்தன்மையோடு விளங்கிறது. அதனால்தான் ஏன் சுவாமி புஷ்கரனில் அந்த அடியார் கூட்டங்கள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு முன்ன சுப்ரக்ஷாளித்த பாத பாணிஹி அப்படின்னு நன்னா கை காலெலாம் அலமிண்டு ஆச்சமனாதிகள்லாம் பண்ணிவிட்டு பரிசுத்தமாக போகிறாப்ப அதை அந்த கொக்கு பார்க்கறது. அதனால் அந்த கொக்குக்கு வைஷ்ணவத்தன்மை வருது. கொக்கு எப்படி இருக்குது, வெள்ளையாக இருக்குது. வைஷ்ணவாள் எப்படி இருப்பா, சுத்த சத்துவமான எண்ணம் நல்ல எண்ணத்தோடு கூட சத்துவோன்மேஷனமாக இருப்பாள். அந்த தன்மை வருது வெள்ளையாக. கொக்கு என்ன பண்ணும், சின்ன மீன் வந்தால் பிடிக்காது, அப்படியே வெறுமா அப்படியே காத்துன்ருக்கும். பெரிய மீன் வந்ததுன்னா பிடிக்கும். சின்ன மீனை பிடிச்சுடுத்துன்னா அப்புறம் ஜாலம் அசைஞ்சதுன்னா பெரிய மீன்லாம் வரவே வராது, ஆகாரம் போகாது. வைஷ்ணவாள் அதே போல் என்ன பண்ணுவாள், அல்ப பலனுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாள். பெருமாளுடைய பாதார் இந்த பரிச்சரியான மகா பலத்தை தான் விரும்புவார்கள். இந்த அல்ப பலன்லாம் அவள் ஆசையப்பட மாட்டாள். அதனால் கொக்குனுடைய தன்மை என்ன, உரு மீன் வருமளவும் அது அப்படியே காத்துன்ருக்கும். பெரிய மீன் வர வரை சின்ன மீன்லாம் போச்சு அதை ஒன்றும் தொடவே தொடாது. அந்த மாதிரி கொக்குக்கு பெரிய பலனை தான் ஆசைப்படுமே தவிர சின்ன பலனை ஆசைப்படாது. அதே மாதிரி வைஷ்ணவாலும் பெரும் பலனாக இருக்கக்கூடிய பகவத் பாதார் இந்த பரிச்சரியை தான் ஆசைப்படுவாள், தவிர அல்ப பலனுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டேன். அந்த மாதிரி கொக்குனுடைய அதனால் கோனேரி வாழும் குருகா பிறந்தால் கூட நான் வைஷ்ணவத்தன்மை அழுங்க. அதான் கொக்குக்கு அந்த தன்மை வருது. இன்னும் பெரிய பலனில் ஆசை வெள்ளை விளையல்னு இருக்குது. அதனால் இப்போ என்னாச்சு, கோனேரியில் வாழறதுனால பாகவத சேவை முதல்ல கிடைக்குது. தர்சனாதேவ சாதவா, பெருமாள் சேவை ஆபீட்டான் மௌலி பர்யந்தம் பசியத புருஷோத்தம் பாதகானி ஆசு நஷ்யந்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதல் பதிகத்தில் பெருமாளை என்னைக்கு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி 3வது பதிகத்தில் பெருமாளை பார்த்தபடி இருக்கிறதெல்லாம் அதெல்லாம் பாப்பம் போகும். அதை காட்டிலும்
பாகவதாளை சேவிச்சா இன்னும் வேகமாக பாபம் போகும். எப்படி? நஹ்ய அம்மயானி தீர்த்தானி நதேவா மிருச்சலாமயாக தே புனந்தி உருகாலேன தர்சனாதேவ சாதவா. தீர்த்தமோ இல்லை சிலை அதெல்லாம் பெருமாள் ரூபம் கொண்டிருக்கானே சிலா வடிவமா, அந்த தீர்த்தமோ அந்த சிலா வடிவத்தில் இருக்கிற பெருமாளோ இதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து பலன் தரும். ஆனால் தர்சனாதேவ சாதவா, சாது தரிசனம் அவள் பார்த்த மாத்திரத்தினால நமக்கு வரும். அதனால் அந்த கோனேரியில் அந்த அடியார்கள்லாம் பெருமாள் கைங்கரியம் பண்ணுறதுக்கு முன்ன அங்கே எல்லா ஆச்சவனாதிகள் பண்ணிட்டு போகிறாளே, அவளை சேவித்த மாத்திரத்தினால நமக்கு விரோதமான தன்மையெல்லாம் போய் நாம் வைஷ்ணவ தன்மையை ரொம்ப சுலபமாக இது பண்ணுவோம். ஆனால் இந்த இடத்துல என்னன்னா, பாகவதாளுடைய தரிசனம் நமக்கு படுற மாதிரி நாம் போய் நிற்கணும், சேவிக்கணும். அது எங்கே சுலபமாக கிடைக்கும்? கோனேரியில் கிடைக்கும். அதனால் கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு அந்த மாதிரி வந்தாச்சுன்னா வைஷ்ணவத்தன்மை வந்துடுத்துன்னா பாகவதாளை பார்த்து அப்போவே தர்சனாதேவ சாதவகான்னு சொல்லியிருக்குது. அதனால் உடனே நமக்கு வைஷ்ணவத்தன்மை வந்ததுன்னா உடனே வளைய போகிறோம். சங்க போல நாம் வளைஞ்சோன்னா உடனே அவன் வேங்கடம் தன்னுடைய மலையை கொண்டு நம்ம பாபத்தெல்லாம் போக்கி அவன் இடத்துல இடம் கொடுக்க போகிறான். அதுதான். அதனால் அதுக்கு என்ன பண்ணணும்னா, பாகவதாள் எதிர்க்க நாம் போய் சேவிக்கணும், பாகவதாளை சேவிக்கணும். அது ஒரு கைங்கரியமான, அதுவும் ஒரு கைங்கரியம் தான். என்ன, பாகவதாளை சேவிச்சாதான் அதுக்கப்புறம் கைங்கரியம் பண்ண முடியும். அதனால் அதுக்கு முதல் படி என்னது? பாகவதாள் சேவை கிடைக்கணும் நமக்கு. அதனால் கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்னு சொன்னார். ஏன் திருமலையில் அப்படின்னு சொன்னால், அவன் சங்கத்தை இடக்கையில் வச்சுட்டு நீ சங்கம் போல் வளைஞ்சானாக்கா நான் உனக்கு சங்குக்கு இடம் கொடுக்குறா போல் உன்னையும் இடம் கொடுத்து வச்சுப்பேன். அது எப்படி சாத்தியமாகும்? உன்னுடைய பாப்பத்தெல்லாம் இந்த மலையே போக்கடிக்கும் அப்படின்னு சொல்லிருக்கார். அதனால் அந்த எம்பெருமான் பரிசரத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவாமி புஷ்கரணி அப்படின்னு எம்பெருமான் என்ன பண்ணா, ஸ்ரீவைகுண்ட விரக்தாய, ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து விரக்தி ஏற்பட்டு இங்கே சுவாமி புஷ்கரணி தட்டே, சுவாமி புஷ்கரணி தீரத்தில் பெருமாள் கோயில் கொண்டிருக்கான் ரம்யமாக. அதே இந்த பாகவதாளுடைய சேவை தான் கைங்கரியத்துக்காக. அந்த பாகவதாளை நாம் சேவித்தோம்னா நமக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? நாம் குறுகா பிறந்தால் கூட போகிறோம், மனுஷனாக தான் பிறக்கணும்னு இல்லை. அந்த கொக்குக்கு எப்படி வெள்ளத்தன்மை, பொறுத்து இருக்கக்கூடிய மகாபல அபேட்சத்தன்மை எல்லாம் இருக்குதோ, அதுதான் வைஷ்ணவ லட்சணத்துக்கு உண்டான கொக்கு. அதனால் இந்த இடத்துல ஏதோ ஒரு பிறவின்னு இல்லை, இந்த பிறவியில் பிறந்து என்ன பயன் பெறுறோம், அது என்ன நாம பண்ணுறோம்ன்றத அங்கே சாதிக்கிறார். ஆனால் இது பாகவதாளுடைய சேவையைத்தான் இந்த இடத்துல சொல்கிறது. கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே. அடுத்த பாசனம் நாளைக்கு பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. சிவன் ஷடகோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சிவரகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.